சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். வானிலை மையம் எச்சரிக்கை. பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என செயல்படுகிறார் இபிஎஸ். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் முதல்வர். கே. பழனிசாமி விமர்சனம். திறமையாளர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை என்றென்றும் பக்க பலமாக இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பீகார் தேர்தலில் நீதி வெல்ல வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும். திமுக எம்பி கனிமொழி பேட்டி. அதிமுக பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. 2026 வெற்றி கூட்டணியை நான் உருவாக்குவேன். ராமதாஸ் உறுதி. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திப்பது நல்ல விஷயம். வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து. குற்றால அருவிகளில் 10 நாட்களுக்கு பிறகு அனுமதி. உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். மலேசியாவில் நடைபெற்ற ஏசியன் இந்தியா உச்சி மாநாடு. காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்பு. இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் காபி சாகுபடி அதிகரித்துள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. பலூசிஸ்தான் குறித்த பேச்சு. சல்மான் கானை தீவிரவாதி பட்டியலில் சேர்த்தது பாகிஸ்தான். கனடா மீதும் மேலும் 10% வரி விதிப்பு. ட்ரம்ப் அறிவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். 4 பேர் பலி. ஆசிய இளையோர் விளையாட்டு கபடி தங்கம் வென்ற கார்த்திகா அபினேஷுக்கு அரசு சார்பில் தலா 25 லட்சம் ஊக்கத்தொகை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.